உலக நடப்புகள் உங்கள் உள்ளங்கைகளில். www.newsbar.lk. ஸ்ரீலங்கா முஸ்லிம் மீடியா ஃபோரத்தின் கம்பஹா மாவட்ட உறுப்பினர்களுக்கான ஒன்று கூடலும் பாடசாலை மாணவர்களுக்கான ஊடக செயலமர்வும். ஸ்ரீலங்கா முஸ்லிம் மீடியா ஃபோரம் பலகத்துறை கலை இலக்கிய வட்டமும் இணைந்து ஏற்பாடு செய்த மீடியா ஃபோரத்தின் கம்பஹா மாவட்ட உறுப்பினர்களுக்கான விசேட ஒன்று கூடல் மற்றும் கம்பஹா மாவட்ட முஸ்லிம் பாடசாலை மாணவ மாணவிகள் பாடசாலை ஊடக கழகங்களுக்கான ஒரு நாள் செயலமர்வும் கடந்த 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நீர்கொழும்பு போர்தொட்ட அல் ஃபலாஹ் கல்லூரியில் சிறப்பாக நடைபெற்றது. காலை 9 மணிக்கு ஆரம்பமான ஊடக பயிற்சிகள் மாலை 4 மணி வரை இடம்பெற்றது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் மீடியா ஃபோரத்தின் தலைவரும் சிரேஷ்ட ஊடகவியலாளருமான அல்ஹாஜ் NM அமீன் மற்றும் பலகத்துறை கலை இலக்கிய வட்டத்தின் தலைவர் MJM தாஜுதீன் ஆகியோரின் இணைத்தலைமையில் இருவேறு அமர்வுகளாக நடைபெற்றது. பாடசாலை மாணவ மாணவிகள் மத்தியில் ஊடகம் மற்றும் அவற்றுடன் தொடர்புடைய நவீன உபகரணங்களின் பயன்பாடு தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தல், பாடசாலைகளில் இடம்பெறும் முக்கிய நிகழ்வுகளை பிரதான ஊடகங்களுக்கு அறிக்கையிடல், செயற்கை நுண்ணறிவு மற்றும் நவீன தொழில்நுட்பத்தின் பயன்பாடு என்பன தொடர்பான வழிகாட்டல் பயிற்சிகள் வழங்கப்பட்டது. விடிவெள்ளி பத்திரிகையின் பிரதம ஆசிரியர் MBM ஃபைரூஸ், இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன செய்தி ஆசிரியர் ஃபஸ்ஹான் நவாஸ், தகவல் திணைக்களத்தின் தகவல் அதிகாரி SAM ஃபவாஸ், ஸ்ரீலங்கா முஸ்லிம் மீடியா ஃபோரத்தின் பயிற்சி திட்டங்களுக்கு பொறுப்பான சிரேஷ்ட ஊடகவியலாளர் ஜாவித் முனவர் மற்றும் ஊடக பயிற்றுவிப்பாளரும் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன முஸ்லிம் சேவையின் தயாரிப்பாளருமான இஸ்பஹான் ஷஹாப்தீன் ஆகியோர் வளவாளர்களாக கலந்து கொண்டனர். இவ்வூடக பயிற்சி பட்டறையில் கம்பஹா மாவட்டத்தின் தமிழ் மொழி மூலமான 16 பாடசாலைகளைச் சேர்ந்த தமிழ் முஸ்லிம் மாணவர்களும் ஆசிரியர்களும் கருத்தரங்கில் கலந்து கொண்டனர். இச்செயலமர்வின் இறுதியில் மாலை நடைபெற்ற சான்றிதழ் வழங்கும் நிகழ்வில் தேசிய ஒருமைப்பாட்டு பிரதி அமைச்சர் அஷேக் முனீர் முலஃபர் பிரதம அதிதியாகவும், முன்னாள் தேர்தல் ஆணையாளர் MM முஹம்மட், கல்லூரியின் அதிபர் அஷேக் ஃபாயிஸ், மீடியா ஃபோரத்தின் உப தலைவர்களான MAM நிலாம், MF ரிஃபாஸ், பொதுச் செயலாளர் சாதிக் சிகான், தேசிய அமைப்பாளர் இஷாத்தே காதர், உப செயலாளர் சமீஹா சபீர், உப பொருளாளர் HMM ஃபவுசான், முன்னாள் தலைவி ஃபுர்கான் பி இஃப்திகார், இணையதள ஆசிரியர் MIM நிசாம்தீன், ஊடக இணைப்பாளர் அஷ்ரபேஷ் சாமட், ஊடக செயலாளர் முஷ்ரிஃப் மொஹிதீன் உட்பட முக்கியஸ்தர்கள் பலரும் சிறப்பு அதிதியாக கலந்து சிறப்பித்தனர். நிகழ்வில் உரையாற்றிய கம்பஹா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் தேசிய ஒருமைப்பாட்டு பிரதி அமைச்சர் அஷேக் முனீர் முலஃபர், ஊடகம் என்பது ஒரு தனிமனித வாழ்க்கையிலும் ஒரு சமூகத்தின் வாழ்க்கையிலும் ஒரு நாட்டின் போக்கில் அரசியல் மற்றும் பல துறைகளிலும் தாக்கம் செலுத்துகின்ற ஒரு முக்கிய பங்கினை கொண்டுள்ளது. சமூகத்தில் போலி செய்திகளை, உண்மைத்தன்மையற்ற பிழையான செய்திகளை சமூகமயப்படுத்தலின் ஊடாக சமூகத்தை பிழையான திசையை நோக்கி திசை திருப்பப்படும். எமக்கு தெரியும், பிழையான ஊடகத்தின் காரணமாகவே ஒரு சமூகமாக நாங்கள் எந்தளவு பாதிக்கப்பட்டுள்ளோம் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். ஊடகத்துறை சார்ந்து மாணவர்களாகிய நீங்கள் முன்வந்தவை, அதனை தொடர்ந்தும் கல்வி கற்று அத்துறை சார்ந்து பணியாற்ற வேண்டும் என்ற உங்களது தயார் நிலை ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக மக்கள் பிரதிநிதியாக கம்பஹா மாவட்ட ஸ்ரீலங்கா முஸ்லிம் மீடியா ஃபோர உறுப்பினர்களுக்கிடையே கலந்துரையாடல் ஒன்றும் இடம்பெற்றது. இக்கலந்துரையாடலில் கம்பஹா மாவட்டத்தில் பல ஊடகவியலாளர்களை உருவாக்குவது தொடர்பான விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய கிருபையால எனக்கு இந்த வாய்ப்பை தந்த இறைவனுக்கு முதல்ல நன்றிகள், அல்ஹம்துலில்லாஹ். அதில் தொடர்ந்து எனக்கு பாடசாலையால் அனுப்பி வச்ச இந்த ப்ரோக்ராம், ஊடகம் சம்பந்தமான அறிவை பெற்றுக்கொள்கிற இந்த ப்ரோக்ராம் வந்து அல்ஹம்துலில்லாஹ் அவ்வளவு பிரயோசனமா இருந்துச்சு. உண்மையை சொல்ல போனால் நிறைய விஷயங்களை நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கொண்டு, நான் மட்டுமில்லை இங்கே வந்து அனைத்து மாணவர்களுக்கும் இது பிரயோசனமா ஈந்திக்குமென்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி இதை வந்து ஆர்கனைஸ் பண்ண, இதை வந்து எங்களுக்கு தரணும்னு யோசிச்சு எங்களுக்கு இப்படி ஒரு அறிவை தந்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் மீடியா ஃபோரம்க்கும்
மற்றும் இந்த கலை இலக்கிய வட்டத்துக்கும் ஜஸாக்கல்லா ஹைரா நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வணக்கம், என் பேர் கொஸ்கா. நான் அலர்ஷன் மகாவித்யாலயத்துக்கு வந்திருக்கேன். ஸ்ரீலங்கா முஸ்லீம் மீடியா ஃபோரம்ல நிகழ்ச்சிகள்லாம் வச்சாங்க. சமூக ஊடகம் பற்றினா என்னென்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அதை எப்படி பயன்படுத்தணும், அதில் என்ன வந்து அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குதுலாம் சொல்லி கொடுத்தாங்க. பிரயோசனமாக இருந்துச்சு இந்த ஒர்க் ஷாப். நம்ம தெரியாத விஷயத்தையும் இந்த ஒர்க் ஷாப்னால நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சு கொண்டோம். ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுனா எப்படி, அதில் வந்து எப்படி படிகள் இருக்குது, அதாவது தமிழில் வந்து நம்ம ஒரு விஷயம் படிக்கணும்னா ஆனாவனாலன்னு சொல்லி கொடுக்குற மாதிரி இதில் அந்த ஃபோட்டோஷாப்னா நாங்கள் எந்த கட்டத்துலேருந்து சொல்கிற வரைக்கும் சொல்லி கொடுத்தாங்க. தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும். ஸ்ரீலங்கா முஸ்லீம் மீடியா ஃபோரம் மற்றும் பொறுத்தொட்ட கலை இலக்கிய வட்டம் இணைந்து நடாத்திய இந்த ஃபுல் டே ஒர்க் ஷாப் பொறுத்தொட்ட அல்ஃபல்லா கல்லூரியில் நடைபெற்ற இங்கு பல புதிய விடயங்கள் பற்றிய அறிவை நாம் பெற்றுக்கொண்டோம். இத்துடன் ஏஐ பற்றிய அறிவு, ஃபோட்டோகிராஃபி டிப்ஸ், செய்தி என்றால் என்ன மற்றும் செய்தி வாசிப்பின் நுட்பங்கள், சோஷியல் மீடியாவை கையாளும் விதம் போன்றவற்றை நாம் அறிந்து கொண்டோம். இதே போன்ற ஒர்க் ஷாப் நாட்டின் பல பாகங்களில் தொடர்ந்தும் நடத்தப்பட்டு ஏனைய மாணவர்களுக்கும் இது பற்றி அறிவு சென்றடைய வேண்டும் என நான் விரும்புகிறேன். மேலும் ஒர்க் ஷாப் செய்த வளவாளர்களுக்கு கலந்து கொண்ட மாணவர்கள் சார்பாக உளப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறும் நான் ஹப்தா ஹபீர், எனது பாடசாலை கஹண்டோவிட்டு அல்பத்ரியா மகாவித்யாலயம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் ஷுக்ரா சாலி, அல் முபாரக் தேசிய பாடசாலையிலிருந்து. இன்று இந்த ஒர்க் ஷாப்புக்கு நாங்கள் எங்கள் ஸ்கூலிலிருந்து 5 மாணவர்கள் பங்கு பெற்றினேன். இன்னும் இந்த ஒர்க் ஷாப் எங்களுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒர்க் ஷாப்பாக அமைஞ்சு நாங்கள் நிறைய புதிய விடயங்களை கற்றுக்கொண்டு இந்த ஒர்க் ஷாப்பை அரேஞ்ச் பண்ணியவங்களுக்கும் நடத்தியவங்களுக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ. முஸ்லீம் மீடியா ஃபோன்லேருந்து நான் மீடியா பற்றி நிறைய தெரிஞ்சுக்கொண்டேன். ஸ்ட்ரீமரை பற்றியும் நல்லா தெரிஞ்சுக்கொண்டேன். இதே நல்லா புரோஷனம் ஆகிட்டேன். ஏஐஎலை பற்றி எங்களுக்கு ஒரு நல்ல தெளிவு கொண்டு வந்தேன். நாங்கள் அந்த ஸ்ட்ரீம் எடுக்காட்டியும் எங்களுக்கு அதை பற்றி ஒரு கிளியராக ஒரு ஸ்ட்ரீமை பற்றி எனக்கு கிளியரான ஒரு நாலேஜ் வந்தேன். இந்நிகழ்வை நடத்திய ஸ்ரீலங்கா முஸ்லீம் மீடியா ஃபோனுக்கு மிக்க நன்றி.